குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுங்க. நீங்க எந்த தேசத்துல இருந்து எந்த நேரத்தில் பார்த்தாலும் உங்க அனைவருக்கும் தேவனுடைய நாமத்துல வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையோடு தேவன் உங்களிடத்துல வர கிருபை தந்திருக்கிறார். வாங்க இன்றைக்கு தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தின வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் எங்கள் விசுவாசம் வளரும்படி அதற்காக நாங்கள் உம் கிருபைக்காக வேண்டிக் கொள்ளவும், கேள்வியினாலே விசுவாசம் வரும் என்று சொல்லியிருக்கிறதுனாலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கையிலே எங்களை நீர் பலப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எவ்வளவு காலம் உங்களோடு நான் இருப்பேன் என்று அநேக முறை ஆண்டவர் அந்த காலத்து ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம நினைவு கூர்ந்தால், அந்த நாட்களில் அந்த சூழ்நிலைகளில் அப்படி இருந்தால், இப்பொழுது இந்த கடைசி காலத்திலே மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை பார்ப்பாரோ என்றபடியாய் எங்கேயும் விசுவாசிகள் என்று சொல்லப்படுபவர்களின் வாழ்க்கையிலும் உண்மையான விசுவாசத்தை, முழுவதும் தேவன் மீது சார்ந்திருக்கிற விசுவாசத்தை காண முடியவில்லை. ஒவ்வொன்றுக்கும் அடையாளங்கள் வேண்டும், நிரூபணங்கள் வேண்டுமா, கண்களால பார்க்க வேண்டும். நாம அப்பொழுதுதான் நம்புவோம் என்பது போல இருப்போம். பட் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் நிச்சயமுமே விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறது. முக்கியமாய் தேவனுடைய விஷயங்கள் என்று வரும்போது நம்மில் அநேகர் ஏன் அவிசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம்? நமக்கு தெரியாமலேயே உலகத்தில் அநேக விஷயங்களை நம்புகிறோம். ஆனால் தேவனுடைய விஷயம் ஆதாரங்களை கேட்கிறோம். விசுவாசித்து பாரு, அற்புதங்கள் உன் வாழ்க்கையில உண்டாகும். நமக்கு விசுவாசம் என்றாலே நம்முடைய முற்பிதா, விசுவாசத்தின் பிதாவாகிய ஆபிரகாம் நினைவுக்கு வருவார். ஆபிரகாமை சாட்சியாக வைத்து விசுவாசம் என்பது எப்படி இருக்கும் என்று நமக்கு நிரூபிக்கிறார் தேவன் அவர் வாழ்க்கை கொண்டு. ஆபிரகாமை அழைத்த போது விசுவாசத்தின் மூலமாய் எங்கு போகிறாரோ தெரியாவிட்டாலும் தன்னுடைய சொந்த ஊரையும் தன் ஜனங்களையும் வீட்டாரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார். இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறதில்லை. நாம தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நம்புகிறதில்லை. தேவன் அழைக்கும் போது எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன லாபம் என்பதை பார்க்கிறோம். சரி, வர சொல்லுகிறீங்க, எங்கே வர வேண்டும், எங்கே என்னை வைத்திருப்பீர் என்கிற விஷயங்களுக்காக நாம பதில்களை தேவனிடத்திலிருந்து விரும்புகிறோமே தவிர, என் தேவன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இன்னும் உன்னத ஸ்தானத்தில் வைக்கவே தேவன் என்னை அழைக்கிறார் என்று நம்புகிறது இல்லை. ஒரு முறை பாருங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம். தேவன் அழைக்கும் போது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்த போது ஒரு பிள்ளை கூட அவருக்கு அப்பொழுது இல்லாவிட்டாலும் இந்த வாக்குத்தத்தத்தை நம்பினார். 18ஆம் வசனம் பாருங்க, 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எவ்வளவு அழகா இருக்கு இந்த வார்த்தை. நம்புவதற்கு ஏதுவில்லாத போது, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத போது, எப்படிப்பட்ட ஆதாரமும் இல்லாத போது, எப்படிப்பட்ட சாத்தியமாகிற சூழ்நிலையும் காணப்படாத போது, நம்பிக்கையோட அவர் ஆண்டவரை விசுவாசித்தார். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது, 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்பினது ஒரு நாள் நம்பினேன் என்பது கிடையாதுங்க. ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்.
ஆண்டவரை பின்பற்றுகிறார். வருஷங்கள் கடந்து போகின்றது. கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும் போது தேவன் அவரை அழைத்தார். அதன் பிறகு 90 வயது, 99 வயது வரைக்கும், அப்பொழுது வரை அவருக்கு எந்த ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவும் இல்லை. அவன் ஏறக்குறைய எத்தனை வருஷம் அங்க இருக்கு பாருங்க, 100 வயதுள்ளவனாய் இருந்து 99 வயது இருக்கும்போது, ஏறக்குறைய 100 வருஷம் இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போய்விட்டது. அவருக்கு வயதாகிவிட்டது. அவர் மனைவிக்கும் வயதாகிவிட்டது. சாராளுடைய கர்ப்பம் செயலிழந்து விட்டது. அது செத்து போய்விட்டது. இன்னும் எனக்கு சந்ததி உண்டாகுமா? நான் இன்னும் ஜாதிகளுக்கு தகப்பனாவேனா என்று நம்பிக்கை இருக்கிறதா? அங்கு நம்பிக்கைக்கு ஏதுவே இல்லையே. எந்த விதத்திலும் இது சாத்தியம் இல்லையே. என்ற போதிலும் நம்பிக்கை உடையவராக விசுவாசித்தாரங்க. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இந்த மூன்றும் நிலை நிற்கும். இவைகளில் பிரதானமானது அன்பே. தேவனை நேசிக்கிறவன் மாத்திரமே அவரை விசுவாசிப்பான். அப்படியாக பார்த்தால், நீ யாரையாவது நம்பவில்லை என்றால் அவங்களை நீ உண்மையாக நேசிக்கவில்லை என்று அர்த்தம். நீ நேசிக்கிறவர்களை நீ நம்புவாய். நீ நேசித்தவர்களிடமிருந்து உனக்கு நன்மை உண்டாகும் என்று நீ நம்பிக்கையோடு இருப்பாய். தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நம்புகிறவன் தேவன் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று நம்புவான். விசுவாசத்தோடு நம்பிக்கைக்கு ஏது இல்லாதிருக்கும் போது எப்படி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? இனி அவ்வளவுதான், என் கதை முடிந்தது. இனி எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. இனி ஐ கான் டூ எனிதிங், ஐ கேன் டூ நத்திங். என்னால எதுவுமே செய்ய முடியாது. இனி எனக்கு விடுதலை கிடைக்காது. என் வாழ்க்கை விருத்தி அடையாது. இனி எனக்கு சந்ததி கிடையாது. இனி என்னுடைய ஆரோக்கியம் முழுமையா எனக்கு கிடைக்காது. இனிமேல் என்னால் திரும்ப கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவனுக்கு விரோதமாய் நான் தவறு செய்து விட்டேன், இந்த தவறை தேவன் கூட மன்னிக்க மாட்டார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? யாராலையும் என்னை சரி செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆபிரகாமை பாருங்க. இனி எந்த ஹோப்பும் இல்லை என்று நினைக்கும் போது, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்த போதிலும் அவர் ஆண்டவரையே நம்பி இருந்தார். He can do, என் தேவன் எனக்கு செய்திடுவார். அந்த 100 வயதின் போது ஆபிரகாமுக்கும் 90 வயதாயிருந்த சாராளுக்கும் அழகான குழந்தையை தந்தார். அவர் ஈசாக்கை தந்தார். ஈசாக் என்றாலே சிரிப்பு. நம்பினவன் எப்பொழுதும் ஏமாற்றம் அடையான். ஆண்டவரை நம்புங்க. மனுஷங்களை நம்பினால் அவ்வளவுதான். உங்களை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. இன்றைக்கு மனிதர்கள் தங்களை தாங்கள் நம்பிக்கொள்ளுகிறாங்க. இது எவ்வளவு அறியாமைங்க. பொருட்களை நம்புகிறாங்க, தங்கத்தை நம்புகிறாங்க, கம்ப்யூட்டரை நம்புகிறாங்க. அது எப்பயாவது உங்களை காலை வாரிவிடும். இந்த டிஜிட்டல் என்பது ரொம்ப ஆபத்தானதுங்க. அதன் மேலேயே உங்க நம்பிக்கையை வைக்கிறீங்களே தவிர, எப்பொழுது டெலீட் ஆகி விடுமோ, எப்போது அது சிதறி போகுமோ, அது கெட்டு விடுமோ யாருக்கும் தெரியாது. உண்மையுள்ள தேவனவர், வாக்கு தந்து நிறைவேற்றும் தேவனவர். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், எப்படிப்பட்ட ஹோப் இல்லாவிட்டாலும் தேவன் மீது விசுவாசம் வைத்தார். அழகான குழந்தையை பெற்றார் விசுவாசத்தினாலே. அதன் பிறகு தேவனுடைய ஒரே பேரான குமாரனை மோரியா பர்வதத்தின் மீது எனக்கு பலி கொடு என்று சொன்னபோது, என்ன தேவன் இப்படி கேட்கிறாரு, எனக்கு அநியாயம் செய்கிறாரு என்று தேவன் மேல் முறுமுறுக்கவில்லை, கசந்து கொள்ளவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. தேவனின் வார்த்தையை மீறவில்லை. ஆனால் தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு அந்த மோரியா பர்வதத்தின் மேல் ஏறி இந்த மகன் கேட்கிறார், அப்பா பட்டயம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே என்றால், எவ்வளோ 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 விசுவாசத்தோடு யெகோவா ஈரே என்று சொன்னார் பாருங்க. அதே போல் தேவன் அவருடைய விசுவாசத்திற்கு பலனாக அங்கே ஒரு கிடாவை காண்பித்தார். தன்னுடைய மகனை பலியிட வேண்டும் என்று சொன்னபோது சந்தேகப்படாமல் பட்டயத்தை தூக்கிய போது, நில்லு, இது நிமித்தம் நீ எனக்கு பயப்படுகிறாய். இவனுக்கு பதிலாக அதோ
அந்த கிடாவை பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்து நிமித்தம் தன் இருதயத்தில் நிச்சயித்துக் கொண்டது நிமித்தம் தன் மகனை பலி கொடுத்தார் என்பது போல தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆமாங்க, விசுவாசத்தின் மூலம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைவோம். தேவன் மீது விசுவாசம் வைத்தவர்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் எந்த தீங்கும் வராது. ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தார். ஐஸ்வர்யவானா இருந்த போதும் ஐஸ்வர்யத்தை அவர் நம்பவில்லை. வீடுகளை கட்டிக்கொள்ளவில்லை. கூடாரங்களிலேயே வசித்தார். அவர் பரதேசியை போல, ஒரு யாத்திரிகனை போலவே உலகத்தில் வாழ்ந்தார். ஏனப்படி தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்காக அவர் ஆவலோடு இருந்தார். அந்த நகரத்திலே நான் என்றைக்கும் இருக்க போகிறேன், பரலோகம் இருக்கிறது என்று விசுவாசித்தார். ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்துவார். அவரே சார்ந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. நான் சென்று உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்லுவேன் என்று இருக்கிறார். இந்த வார்த்தைகளை ஆபிரகாம் கேட்கவில்லை, ஆனாலும் விசுவாசித்தார். என் தேவனோடு இருப்பதே பாக்கியம் என்று இந்த உலகத்திலே தேவனை நோக்கி பார்த்து கொண்டு தேவன் தாமே கட்டி எழுப்பின நகரத்தை நோக்கி விசுவாசத்துக்கு அவர் தகப்பனானார். அன்புள்ள சகோதரனே, சகோதரி, உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்கா? சாதாரணமா இருக்கென்று தலையாட்டுவது, இருக்கிறது என்று கை காட்டுவது நமக்கு ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. காணாததை நம்புவதே விசுவாசம். அவர் கைகளில் விரலை விட்டு, அவர் காயங்களில் விரலை விட்டு பார்த்தாலுடைய நம்பவே மாட்டேன் என்றார். தோமா, பார், உன் கையை நீட்டி என் தழும்புகளை நீ தொட்டு பார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசித்தவர்களை விட காணாமல் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். ஏசாண்டவர் கல்வாரி சிலுவையில பலியானதை நம்ம கண்களால பார்க்கவில்லை, ஆனால் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையே, அந்த விசுவாசமே நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறது, நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. நம்புங்க, தேவன் மீது விசுவாசத்தை வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நெவர் கிவ் அப். இனி எனக்கு ஹோப் இல்லை என்று கலங்கி விடாதீங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாத போது நம்பிக்கையோடு இந்த ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளின் ஊடாய் போகும்போது, போராட்டங்களோடு போகும்போது, நமக்கு புரியாத வேதனையில வழியில நம்ம இருக்கும்போது, குறைவுகளிலே குறைச்சல்களிலே நம்ம போகும்போது, இதெல்லாம் என் நன்மைக்கே, இதெல்லாம் சந்திக்கக்கூடியவர் என் ஆண்டவர் என்று விசுவாசிங்க. அற்புதமான சாட்சிகளாக நீங்க நிற்க முடியுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, வெறுமனே லாபத்திற்காகவும் நிரூபணங்களுக்காகவும் உம்மீது விசுவாசம் வைக்கிறவர்களா அப்பா நாங்கள் இல்லாமல், விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு அவிசுவாசிகளை பார்க்கிலும் மோசமான நிலைக்கு பின்வாங்கி போகிறவர்களாய், கிரியைகள் இல்லாத விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் இராதபடிக்கு, நாங்கள் விசுவாசிக்கிறவர் உண்மையுள்ள தேவன், அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் என்று, என் தேவனனை ஆசீர்வதித்தால் அது கண்களுக்கு தெரியாது, காதுகளுக்கு கேட்காது, இருதயத்தில் தோன்றாது. ஆனால் அவர் ஆசீர்வாதங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை விருத்தி அடைய செய்யும் என்று இம்மையிலும் மறுமையிலும் தேவன் தருகிற பலனை பெற்றுக் கொள்ளும்படியா என்னை ஆயத்தப்படுத்துகிறது என்று விசுவாசிக்க, இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939803234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் ஜெபிங்க. உங்களில் அநேகர் உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புகிறீங்க. அதற்காக தேவனே அவ்வளவோ துதிக்கிறோம். நீங்க இதுவரை ஒரு முறை கூட நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாம இருந்தா இன்றைக்கு நிச்சயமாக நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய பெயர் மற்றும் ஊர், முடிந்தால் முதல் முறையா இருந்தால் உங்கள் பிக்சரோடு கூட
அனுப்புங்க. உங்களை நினைவுபடுத்திக் கொண்டு ஜெபிக்க நாங்க ஆவலோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில 7 மணிக்கு திரும்ப இதே தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.